அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் குணமானது ஆத்துமாவின் ஒரு தனி இயல்பு என்கிற ஒரு ஆலோசனைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. யோபு 28:18. இந்த உலகினின்று அடுத்த உலகிற்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரே பொக்கிஷம் தெய்வீக சாயலுக்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்ட குணமே ஆகும். இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் போதனை கடியில் இருப்பவர்கள் பரலோக மாளிகைக்கு தெய்வீக முயற்சியால் அடைந்த தேர்ச்சி பேர்கள் அனைத்தையும் தங்களுடன் எடுத்து செல்வார்கள். பரலோகத்திலும் நாம் தொடர்ந்து மேம்பாடு அடைந்து கொண்டிருக்க வேண்டும். மனிதன் மனதின் திறனுக்கூர்மதியும் குணமல்ல. பொதுவாக இப்படிப்பட்டவைகளை உடைமையாக பெற்றிருப்பவர்கள் பெரும்பாலும் நல்ல பண்பிற்கு எதிர்மாறானவர்களாகவே இருப்பார்கள். புகழானது குணமல்ல. உண்மையான குணம் ஆத்துமாவின் ஒரு தனித்தன்மையாக அந்த நபரின் நடத்தையிலே தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒரு நல்ல குணமானது தங்கத்தையோ அல்லது வெள்ளியையோ விட அதிக மதிப்புடைய ஒரு முதலீடு போன்று இருக்கிறது. திடீர் அச்சங்கள், தோல்விகள் ஆகியவைகளால் பாதிக்கப்படுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த பொக்கிஷங்கள் அடித்து கொண்டு போகப்படும் அந்த நாளிலே அந்த நல்ல குணமானது வலிமை வாய்ந்த பயன்களை கொண்டு வரும். நேர்மை, மனதிட்டம், விடாமுயற்சி ஆகிய குணங்களை ஊக்கத்தோடு பேணி வளர்த்து உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த குணங்களை உடையவரை எதிர்க்க முடியாத வல்லமையால் அவருக்கு எது அணி செய்கிறது? இந்த வல்லமையானது நன்மை செய்வதற்கும் தீமையை எதிர்த்து நிற்பதற்கும் இன்னல்களை தாங்கிக் கொள்வதற்கும் வலிமை வாய்ந்தவர்களாக மாற்றுகிறது. குணத்தின் வலிமையில் 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதாவது அவை சித்தத்தின் வல்லமை, சுய கட்டுப்பாட்டின் வல்லமை ஆகியவைகளாகும். வலுவான அடக்கி ஆளக்கூடாத நிலையில் உள்ள இச்சையை அநேக வாலிபர்கள் வல்லமை வாய்ந்த குணம் என மதிப்பீடு செய்கிறார்கள். எந்த நபர் தனது இச்சைகளால் அடக்கி ஆளப்படுகிறாரோ அவர் ஒரு பலவீனமான மனிதர் என்பது உண்மையாகும். உண்மையாகவே ஒரு மனிதனின் மேன்மையும் பெருந்தன்மையும் அவரது உணர்ச்சிகளின் வல்லமையாக அவரை கட்டுப்படுத்துவதில் அடங்கியிராமல் அவரது உணர்ச்சிகளை அவர் எப்படி கட்டுப்படுத்துகிறார் என்பதை வைத்தே அளவிடப்படுகிறது. தன்மேல் கூறப்படும் நிந்தைகளை நுட்பமாக உணர்ந்து கொண்ட போதிலும் தனது உணர்ச்சிகளை கீழ்ப்படுத்தி விரோதிகளை மன்னிப்பவரே மிகவும் பலமுள்ள மனிதராவார். இன்றைய வாலிபர்கள் தங்களது உடைகளிலும் நடையுடை பாவனைகளிலும் உலக நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள். அன்பு கொள்ளத்தக்கதான மனநிலையும் அழகான நற்குணமும் உடையவர்களாக இருத்தல் முக்கியமானது என்று கருதப்படுமானால் சமுதாயத்திலே ஒரு மேம்பட்ட செல்வாக்கை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக சுறுசுறுப்பான வாழ்க்கையின் முன்னேற்றப்படியிலே இன்று ஒரு வாலிபன் இருக்கும் இடத்திலே நூற்றுக்கணக்கான வாலிபர்களை நாம் காணலாம். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின ஒரு அன்பான ஆலோசனை குணமானது ஆத்மாவின் ஒரு தனி இயல்பு என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டும் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.